திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 78ஆம் ரகசியம். வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. சாமி, இது கூரத்தாழ்வான் மகன் பராசர பட்டர் பற்றிய கதை என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். கூரத்தாழ்வாருக்கு 2 பிள்ளைகள், பராசர பட்டர் மற்றும் வேதவியாச பட்டர். பராசர பட்டர் மூத்தவர். எப்படி கோவில் என்றால் அது திருவரங்கத்தை குறிக்குமோ, ஆழ்வார் என்றால் நம்மாழ்வாரை குறிக்குமோ, அதேபோல் பட்டர் என்றால் பராசர பட்டரை குறிக்கும். ஆழ்வாரிடம் உடையவர் பராசர பட்டரை ரங்கநாச்சியார் பெரிய பெருமாளுக்கு குழந்தையை கொடுங்கள் என்றார். ஆழ்வானும் தந்தோம் என்றார். பட்டர் திருவரங்கத்தில் பெருமாளும் தாயாரும் தங்கள் குழந்தையாகவே பார்த்து கொண்டனர். பெரிய பெருமாள் சந்நிதியில் இருக்கும் திருமண தூணில் தொட்டில் கட்டி விடுவார்கள். தாகத்திற்கு திருமஞ்சன தீர்த்தமும் பசிக்கு பெருமாளின் பிரசாதங்களையும் சாப்பிட்டு வளர்ந்தார். பராசர பட்டர் இளமையிலேயே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார். வேதம் ஆழ்வார்களின் பாசுரங்களை சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு முறை கேட்டாலே அவருக்கு மனப்பாடமாகியது. ஒரு சமயம் பட்டரின் இல்லத்தின் முன் விளையாடிக் கொண்டிருந்த கூரத்தாழ்வான், என்ன பாடம் படிக்க போகாமல் விளையாடி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பட்டர், தந்தையே, குரு ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப கூறுகிறார், அதனால் போகவில்லை என்றார். ஆழ்வான், ஒரு முறை கூறினால் மனப்பாடமாகாது, குரு அதனால்தான் பல முறை சண்டை சொல்லிக் கொடுக்கிறார் என்றார். எனக்கு ஒரு முறை கூறினாலே மனப்பாடமாகிவிடும் என்று பட்டர் தான் கற்ற பாடத்தை அப்படியே ஒப்புவித்தார். ஒரு நாள் வழக்கம் போல பட்டர் திருவரங்கம் வீதியில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது மேல தாளத்துடன் ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்கு முன் சிலர், மகா பண்டிதர் சர்வாக்ஞ பட்டன் வருகிறார், பராக் பராக் என்று விருதுகளை கூறிக்கொண்டு சென்றார்கள். சிறுவனான பட்டர், உடையவர், ஆழ்வான், ஆண்டான், எம்பார் போன்ற பெரியவர்களே அடக்கமாக இருக்கும் இந்த இடத்தில் ஆடம்பரமாக போகும் இவர் யார் என்று பல்லக்கின் பின்னாடி ஓடிச் சென்று, யார் இவர்? திருவரங்கத்தில் நம்பெருமாளுக்கு போட்டியாக இப்படி படாடோபத்துடன் போகிறாரே என்று பல்லக்கை நிறுத்தி அதை சுமப்பவர்களை கேட்டார். சிறுவனே, வழிவிடு, இவர்தான் சர்வக்ஞ பட்டன், திருவரங்கத்தில் வாதம் புரிய வந்திருக்கிறார் என்றனர். பட்டர், அப்படியா? இவருக்கு சர்வமும் தெரியுமோ? என் கேள்விக்கு பதில் கூறுவாரா என்றார். பல்லக்கில் இருந்த வித்வான் பட்டரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். சிறுவனே, என்ன கேள்வி வேண்டுமென்றாலும் கேள், அதற்கு பதில் கூறுகிறேன் என்றார் ஏளனமாக. பட்டர் குனிந்து கையில் மண்ணை அள்ளினார். வித்வானை பார்த்து, என் கையில் எவ்வளவு மண் இருக்கிறது என்றார். வித்வான் திகைத்தார். மணல் துகள்களை எப்படி எண்ண முடியும் என்று குழம்பினார். வாயடைத்து தலை குனிந்தார். பட்டர் சிரித்து கொண்டு, இது ஒரு கைப்பிடி மண் என்று சொல்ல தெரியவில்லையே, இனி உமது ஆடம்பரங்களை கைவிடுங்கள் என்று பட்டர் மழலையாக கூறினாலும் இவர் பெரும் மேதாவி என்று புரிந்து கொண்டார். சிறுவனே, உன் இல்லம் எங்கே இருக்கிறது? உன் தந்தை யார் என்றார். என் தந்தை கூரத்தாழ்வான், அதோ பெரிய நம்பிகள் இல்லத்திற்கு எதிர்புறம் இருக்கிறது எங்கள் குடிசை என்றார். சர்வக்ஞ பட்டன், ஆழ்வான் குமாரர் இப்படி இருப்பதில் ஆச்சரியமில்லை, பரப்பதன் குட்டி தவழுமோ என்று பட்டரை கையில் தூக்கி கொண்டார். இனி இந்த பல்லக்கில் ஏற எனக்கு தகுதி இல்லை என்று பட்டரை பல்லக்கில் ஏற்றி அமர வைத்து ஆழ்வான் இல்லம் நோக்கி சென்றார். இல்லத்தின் வாசலில் பல்லக்கு நின்றது. வாசலில் பட்டரின் தாயார் ஆண்டாள் வெளியே வந்தாள். சர்வக்ஞ பட்டன் தன் கையால் பட்டரை பல்லக்கிலிருந்து கீழே இறக்கிவிட்டு ஆண்டாளிடம், பட்டரை தெருவில் இப்படி விடாதீர்கள், கண்பட்டு விடப்போகிறது என்று பட்டரை வாழ்த்தி விட்டு சென்றார். ஆண்டாளும் பட்டர் காதில் ரக்ஷையாக துவயத்தை ஓதினார். சாமி, நான் பட்டரை போல சிறு வயதிலேயே பெரிய வித்வான்களை வென்றேனா? இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். உடையவர், பெண்ணே, பட்டர் சிறு வயதிலேயே பாசுரங்களுக்கு சந்தேகம் கேட்டார் தெரியுமா என்றார். அப்படியா சாமி, எனக்கு அதை கூறுங்களேன் என்றாள். ஒரு முறை கூரத்தாழ்வான் பட்டருக்கு திருவாய்மொழி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது சிறுமா மணிசர் என்ற சொல்லை கேட்டு பட்டர்
தூங்கிக் கொண்டே சாப்பிட முடியாது என்பது போல் எவ்வாறு ஒரே மனிதர் சிறியவராகவும் பெரியவராகவும் இருக்க முடியும் என்று கேட்க ஆழ்வான் வியந்து, முதலியாண்டான் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் போன்றோரை பார், உடல் மெலிந்து சிறியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களின் ஞானம் பெரியது, மூர்த்தியில் சிறுமை கீர்த்தியில் பெருமை என்றார். மிக அருமை சாமி என்றாள் அந்த சின்ன பெண். குழந்தாய், பட்டருக்கு எம்பார்தான் குரு, அது ஏன் தெரியுமா என்றார். அது தெரியாதே, அதை சொல்லுங்கள் சாமி என்றாள். பட்டர் பிறந்தவுடன் அவருக்கு நாமகரணம் செய்வதற்காக உடையவர் எம்பாரிடம் குழந்தையை எடுத்து வரச் சொன்னார். எம்பாரும் ஆழ்வானின் இல்லத்திற்கு சென்று பட்டரை தோளில் எடுத்து கொண்டு உடையவரிடம் கொடுத்தார். குழந்தை முகப்பொலிவை கண்டார். குழந்தையை கையில் வாங்கி கொண்டு உச்சி முகர்ந்தார். அப்போது எம்பாரிடம், குழந்தையிடம் துவயம் வாசனை வீசுகிறதே என்றார். எம்பார், வீதியில் வரும்போது குழந்தைக்கு கண்பட்டு விடப் போகிறது என்று காப்பாக இருக்கட்டும் என்று காதில் துவயத்தை கூறிக்கொண்டு வந்தேன் என்றார். உடையவர் மகிழ்ந்து, மந்திரத்தை உபதேசித்த நீரே ஆச்சாரியாராக இருக்க வேண்டும் என்று கூறி குழந்தைக்கு பராசர பட்டர் என்று திருநாமம் வைத்தார். அதனால் எம்பார்தான் பட்டரின் குரு என்றார். அருமை சாமி, வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே என்றாள் அந்த சின்ன பெண். 78ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.